அதில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆ ஆ ஆண்டவர் நல்லவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த கம்யூனியன் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவருடைய பந்தியை குறித்து தான் நம்ம கவனிக்க போகிறோம். இந்த வசனத்தின் முடிவில் உங்களுக்கு அது புரியும். இன்றைக்கி இந்த செய்தி முடியாது, நாளைக்கும் இது கண்டினியூ ஆகும், நாளைக்கும் தொடரும். எனவே நீங்கள் அதை கவனித்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். இங்கே சிங்க குட்டிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நல்ல சில மொழிபெயர்ப்பில் அது நல்ல பெலனான யங் லயன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. யங் லயன் சொன்னால் நல்ல பெலனான குட்டிகள். அப்போது இந்த சிங்க குட்டிகளுக்கு எந்த குறையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. காரணம் என்னென்னா, அதுகளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆனால் பைபிள் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும், அவைகள் கூட பட்டினியாக இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு என்ன இருக்காதா? குறை இருக்காதா? இந்த தேடுகிறவர்கள் என்ற வார்த்தை உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதை கரெக்டாக மொழிபெயர்த்தா எப்படி மொழிபெயர்த்திருக்கணும்னா, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கலாம். தேடுகிறவர்கள் தப்பு இல்லை. அதை தேடுகிறவர்கள் சொன்னால் நம்ம சரியாக நேரங்கள் அதை புரிந்து கொள்கிறது இல்லை. அதனால் அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட நமக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். அதுதான் சரியான அந்த நம்ம அந்த வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த வார்த்தை தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருந்தால் நமக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா. இந்த குறைவுன்னு சொல்லும் பொழுது நிறைய நேரங்கள் நம்ம பணம் பொருட்களை நினைக்கிறோம். ஆனாலும் இது நிறைய இந்த குறைவுன்னு சொல்லும்போது நிறைய குறைவுகளை பேசுகிறது. ஆவிக்குரிய குறைவு, மனதில் இருக்கிற மகிழ்ச்சியின் குறைவு, சந்தோஷத்தின் குறைவு, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தின் குறைவு, இப்படி நிறைய குறைவுகள் இருக்கிறது. இந்த குறைவுகளில் பொருளாதார குறைவுகளும் உண்டு. ஆனாலும் அது ஒரு பகுதி தான், அது ஒரு சின்ன பகுதி தான். பணக்குறைவுகள், பொருளாதார குறைவுகள் இதெல்லாம் ஒரு சின்ன பகுதி தான். அது இல்லாமல் கூட சில பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக ரொம்ப நீதியான ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த குறைவுகளை சந்தித்தார் என்று சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம். அவருடைய உடைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழியத்தை செய்தார். ஆனால் அவர் சொல்கிறார் பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் மகிமையில் என்ன செய்வார்? நிறைவாக்குவார்னு சொல்கிறார். ஆண்டவர் என்னையும் குறையில்லாமல் நடத்தியிருக்கிறார், உங்களையும் இப்படி நடத்துவார். அப்படின்னா நமக்கு அவ்வப்போது என்னென்ன வேணும் என்பதை பார்த்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறபடியால் நமக்கு குறைவில்லை. அல்லேலூயா. அப்போது நம்ம அதை புரிந்து கொள்ளணும். சிங்கக்குட்டிகளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறதுனால அவைகள் ரொம்ப தைரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், இனி எனக்கு குறைவில்லைன்னு சொல்லி அவைகள் ரொம்ப தைரியமாக இருக்குது. ஆனால் நமக்கு அந்த சிங்கக்குட்டிகளுக்கு இருக்கிற தகப்பனை பார்க்கிலும் மேலான தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு என்ன தேவை என்பதை பார்த்து நம்மை நடத்த நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 23:1 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்னென்னா, கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன ஆவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை அப்படின்னு பார்க்குறோம். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா உற்று கவனிக்கணும். அந்த வசனத்தை நீங்கள் எப்போவுமே நம்ம வாசிக்கிறதுனால நம்ம அதை அப்படி விட்டுறோம். அது அழகாக போட்டிருக்கு, கர்த்தர் யாருடைய மெய்ப்பராக இருக்கிறார்? என் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் மெய்ப்பர். பொதுவாக சொல்லணும்னா ஆண்டவர் யார்? ஒரு மெய்ப்பர். யோவான் 10ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட மெய்ப்பர் என்பதை அது காட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் பூமியில் வாழும் பொழுது ஆடு மேய்க்கலை. நிறைய பேர் அதை தவறாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு பூமியில் வாழும் போது ஆடு மேய்ச்சார்னு. அவர் ஆடு மேய்க்கலை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அவர் ஒரு மெய்ப்பர். தாவீது கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படி சொல்லலை. கர்த்தர் யாராக இருக்கிறார்னா, கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார்.
அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அவர் யாருக்கு மேய்ப்பர்? அது யாருக்கோ மேய்ப்பருங்க, அவங்களுக்கு மேய்ப்பர். எங்கள் பாஸ்டருக்கு மேய்ப்பர் இல்லை, அண்ணா அவர் அந்த அக்காவுக்கு மேய்ப்பர், அப்படி இல்லை. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், எனக்கு மேய்ப்பர். அவர் மெய்ப்பனுக்கு 3 முக்கியமான வேலை உண்டு. ஒன்று போஷிக்கிறது, ஒன்று காப்பாற்றுறது, இன்னொன்று வழி நடத்துறது. சொல்லுங்கள், போஷிக்கிறது, காப்பாற்றுறது, வழி நடத்துறது. இது 3 முக்கியமான வேலை. வேறு நிறைய வேலை உண்டு. ஒரு மெய்ப்பனுக்கு முக்கியமான 3 வேலை இதுதான். அது ஆட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நைட்டெல்லாம் அதை பாதுகாக்கணும், காப்பாற்றணும். 3வது, அந்த ஆட்டுக்கு எங்கே போகணும்னு தெரியாது. இந்த ஆடுகள் மிகுந்த இன்னசென்டான ஒரு மிருகம், ரொம்ப பேதையான ஒரு மிருகம். நீங்கள் ஆடை எங்கேயாவது விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு போயிடும். பொதுவாக அந்த செம்மறி ஆடெலாம் அப்படி தான். ஆனால் அப்போ அதுக்கு அது ஒருத்தர் வழி நடத்தணும். அப்போ கர்த்தர் அவர் மேய்க்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நம்ம என்ன பண்ணுறாருன்னா அவர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. போஷிக்கிறார், காப்பாற்றுறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய பெரிய நாம மகிமைப்படட்டும். அதனால் கர்த்தர் நம்முடைய என் மேய்ப்பராக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா நீர் என்னுடைய மேய்ப்பராக. எனக்கு அந்த தனிப்பட்ட ஒரு உறவு ஆண்டவரோடு இருக்கணும். அப்படி இருந்தால் சங்கீதம் 37:25 தாவீது சொல்கிறார். வாசிங்க, சங்கீதம் 37:27. நீதிமான் கைவிடப்பட்டதும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் என்ன செய்யலை, காணவில்லை. எவ்வளோ பெரிய டிக்ளரேஷன் பாருங்கள். நான் இளைஞனாக இருந்தேன், இப்போ எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ஆனாலும் ஹல்லேலூயா. இப்போ தாவீது சின்ன வயசாக இருக்கிறாரு, இப்போ வயசு 80-85 வயசு ஆச்சு. ஆனால் அவர் சொல்கிறார், ஒரு விஷயத்தை மட்டும் நான் பார்க்கவே இல்லை. என் லைஃப்பில் ராஜாவாக இருந்து என்னெல்லாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கலை. என்னன்னா, நீதிமான் கைவிடப்படவில்லை. அவன் சந்ததி ஒரு சாப்பாட்டுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் இறந்து தெரிந்ததை நான் பார்க்கல. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் என் மேய்ப்பர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே ஜெபம் பண்ணணும், ஏசப்பா நீங்கள் என் மேய்ப்பராக இருக்கணும். கர்த்தர் மேய்ப்போங்க, ஆண்டவர் யாருங்க? அவர் மேய்ப்பர் 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 அப்படின்னு இல்லை. அந்த அனுபவம் இருக்கா? மெய்ப்பன் சொன்னால், மெய்ப்பன் மெய்ப்பனுடைய முக்கியமான, மெய்ப்பனுக்கும் ஆடுக்கும் முக்கியமான உறவு என்ன தெரியுமா? ஒரு மெய்ப்பன்னா, ஒரு ஆடுனா அந்த மெய்ப்பனுக்கு சத்தத்தை அது கேட்கும். என் மெய்ப்பன் இதுதான், என் மெய்ப்பன் கூப்பிடுகிறான் என்ன, அந்த சத்தம் அதுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் நாடுகளில் இன்னும் நிறைய இடத்துல அப்படி வச்சுருக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறவங்க அவனுக்கு ஒரு 50 ஆடு இருக்குது. இவன் அந்த 50 ஆடையும் கூப்பிடுறதுக்கு ஒரு டோன் வச்சுருப்பான், ஒரு நோட்டை வச்சுருப்பான். அது ஏதோ ஓன்னு சத்தம் போட்டோ இல்லைன்னா ஊன்னு ஊழையிட்டோ ஏதோ ஒரு சத்தம் வச்சுருப்பான். ஒரு 100-300 அடி தாண்டி அந்த பக்கம் ஒரு 100 ஆடு மேய்ஞ்சிட்ருக்கோம். அந்த 100 ஆடுக்கு இன்னொரு மெய்ப்பன் இருப்பான். இது இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சி என்ன செஞ்சிடும்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிரும். ஒன்றுக்கு ஒன்று என்ன செஞ்சிடும்? மிக்ஸ் ஆகிரும். எல்லாம் வெள்ளையாக இருக்கும், எல்லாம் ப்ரௌனாக இருக்கும். எது எனக்கு ஆடுன்னு தெரியாது. அப்போ இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தூரத்தில் நின்று அந்த சமிக்கையை சொல்லி கூப்பிடுவான். அவனுடைய 50 ஆடும் கரெக்டாக அவங்ககிட்ட வரும், அவனுக்கு 100 ஆடும் கரெக்டாக அவங்ககிட்ட போகும். அதனால தான் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகள் என்ன பண்ணுறேன்? அறிந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன், உங்கள் மெய்ப்பனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்குதா? உங்கள் மெய்ப்பனுடைய சத்தம் உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரதான மெய்ப்பர் இருக்கிறார், அவருடைய சத்தம் நமக்கு தெரியணும். இது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, இது ஆண்டவர் என்கிட்ட இன்றைக்கி பேசின வார்த்தை. எத்தனை பேர் காலையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது இல்லைனா உங்கள் வேலை ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது ஆண்டவருக்கு சத்தத்தை கேட்குறீங்க? இன்றைக்கி ஆண்டவருக்கு சத்தத்தை நான் கேட்டேன், ஆண்டவர் என்கிட்ட இது பேசினார் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாததுனால தான் இன்றைக்கி நமக்கு நிறைய குறைவுகள், நிறைய சோர்வுகள், நிறைய பலவீனங்கள். ஏன்னா நமக்கு நம்ம மெய்ப்பன் சும்மா வாயால் சொல்கிறோம், அந்த அனுபவம் நமக்கு இல்லை. ஆண்டவர் என் மெய்ப்பர் என்கிற அந்த அனுபவம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்மோடு பேசுவதற்கு இவ்வளோ பெரிய புக்கை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இதை எவ்வளோ தூரம் நம்ம வாசிக்கிறோம், இந்த பைபிளை எவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறோம்.
எவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணுறோம். நம்மோட ஜெபத்தில் நம்ம உட்கார்ந்த போது மெல்லிய சத்தத்தில் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த வேதத்தை படித்து ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மோட பேசுகிறார், சூழ்நிலையோடு பேசுகிறார். அதுக்கு கொஞ்சம் காத்திருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனேலாம் நடக்காது. கொஞ்சம் காத்திருந்து அவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணி வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எப்படியும் ஜெபம் பண்ணி வசனத்தை படித்து முடிக்க ஒரு 1 ஹவர் எடுக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 1 ஹவர் ரொம்ப விலையேற பெற்றது. உம்மோடு செலவிட ஒவ்வொரு நிமிடம் எனக்கு என்ன செய்யாது, வீணாக போகாதுன்னு பக்தன் பாடுகிறார். அப்போ ஒரு விலையேற பெற்று. அப்போ அந்த ஆண்டவர் சமூகத்தில் அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக செய்யணும். சரி, இந்த சங்கீதம் 34 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34 வந்து தாவீது எப்போ எழுதுகிறார் அப்படின்னா, இதனுடைய பின்னணியும் ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பேக்ரவுண்ட் ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் உண்டு. அந்த பின்னணியத்தோடு தான் பாட்டு எழுதியிருப்பாங்க. பாடல் வந்து அப்படி தான் பிறக்கும். அப்போது சங்கீதம் 34 எழுதும் பொழுது தாவீது வந்து குகைக்குள்ளே இருந்து எழுதுகிறார். எங்கேருந்து எழுதுகிறார் சொல்லுங்கள்? குகைக்குள்ளே. அந்த குகைக்கு பேர் அதுலாம். அந்த குகைக்கு பேர் என்னது? அதுலாம். இப்போ இந்த குகையில் இவர் தனியாக இல்லை, அதுதான் விசேஷம். இதில் இந்த குகையில் அவர் எப்படி இல்லை, தனியாக இல்லை, அவரோட 400 பேர் இருக்கான். 400 பேர் 600 பேரா, கிட்டத்தட்ட 400 பேர் நினைக்கிறேன் அவரோடு கூட இருக்கிறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 400 பேர் தான். 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் எல்லாரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு என்ன ஆனான்? தலைவனானான். இப்போ 401 பேர் தாவீதோட சேர்த்து எத்தனை பேர்? 401 பேர் ஒரு குகையில் இருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இந்த குகைன்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக வந்து நம்ம இந்த சின்ன படங்களில் பார்த்துருப்போம், இந்த சின்ன பிள்ளைகள் புக்கில் பார்த்துருப்போம், ஒரு சிங்கம் வந்து ஒரு குகைக்குள்ளே உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி குகை கிடையாது. இது எப்படிப்பட்ட குகைன்னா, இந்த குகை இருக்கிறதே வெளியே தெரியாது. இந்த அதுலாம் என்கிறது வந்து ஒரு தேசமாகும். இதுக்கு பல வசனங்கள் இருக்கிறது பைபிளில். இது ஒரு தேசம். கிட்டத்தட்ட ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க 10,000 ஏக்கர் அதிகமான நிலப்பரப்பு. எத்தனை ஏக்கர்? 10,000 ஏக்கர். 10,000 அடி கிடையாது, 10,000 ஏக்கர். இந்த 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் மண்ணுக்கு அடியில், பூமிக்கு அடியில் குகைகள் இருக்கும். பூமிக்கு அடியில் என்ன இருக்கும்? பக்கத்தில் போனால் தான் இங்கே ஒரு குகை இருக்கான்னு தெரியும். இதை மாதிரி 100கணக்கான 1000கணக்கான குகைகள் அந்த இடத்துல இருக்கும், அந்த அதுலாம் சுற்றி. அந்த அதுலாம்ங்கிறது ஒரு ஏரியா. அதுலாமின் ராஜா அப்படின்னு பைபிளில் யோசுவாவில் வாசிக்கிறோம். அப்போ அந்த அதுலாம் சுற்றிலும் நிறைய குகைகள் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா வெறும் பொட்டல் காடு. அங்கங்கே உடமரம் வளர்ந்துருக்கும், அங்கங்கே ஏதாவது மரம், பேரிச்ச மரம் நிற்கும், வெயில் அடிக்கும், ஒன்றும் தெரியாது. பக்கத்தில் போனாதான் இங்கே ஒரு குகை இருக்கான்னு தெரியும். இப்படி இந்த குகையில் கொஞ்சம் பேர், அந்த குகையில் கொஞ்சம் பேர், இந்த குகையில் கொஞ்சம் பேருன்னு 400 பேர் இவன் கூட இப்போ இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் இவன் தலைவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுற நிறைய ஆராய்ச்சியில் அந்த குகையெல்லாம் போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அந்த குகைக்குள்ளேயே தாவீது சிங்காசனமாய் அமைச்சிருக்கிற காரியங்கள், நிறைய விஷயங்கள் அதில் பின்னணி நிறைய இருக்கிறது. சரி, நம்ம இப்படி புரிஞ்சுப்போம். இந்த குகைக்குள்ளே தாவீது இப்போ என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவன் ஒரு சின்ன தலைவனாக இருக்கிறான். 400 பேர் இவன் கூட இருக்காங்க. 400 பேரும் எப்படிப்பட்ட ஆட்களாம்? வசதியான ஆட்கள் கிடையாது. எல்லாம் ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், கடன்காரனுக்கு பயந்து ஓடி வந்தவன். ஹல்லேலூயா. பேங்கில் கடன் வாங்கி ஓடி வந்தது மாதிரி, இல்லை யார்ட்டையே கடன் வாங்கி கட்ட முடியாமல் ஓடி வந்த மாதிரி இவங்கிட்ட வந்து தஞ்சம் புகுந்து இருக்காங்க. இவனே சவுல் கொண்டு போடுவான்னு பயந்து போய் அதுலாமை எப்படியோ கண்டுபிடிச்சி அங்கே போய் ஒளிஞ்சிருக்கான். இந்த அதுலாமுக்குள்ளே சவுலால் வர முடியாது. ஏன் அப்படின்னா 2 விஷயம்.
ஒன்று இது பெலிஸ்திய பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டணம், இன்னொன்று வந்து இது என்ன செய்ய முடியாது, நேச்சுரலாக டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சவுல் அங்கே வாரானா இந்த குகைக்குள்ளே இருக்கிறவனுக்கு தெரியும் அந்த பக்கம், அவனுக்கு இவனை தெரியாது, இவனுக்கு அவனை தெரியும். அதனால் ஈஸியாக தப்பிச்சு ஓடலாம். ஸோ அதனால தாவீது அந்த குகைக்குள்ளே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குகைகளாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான். இவனே உயிருக்கு கேரண்டி இல்லாமல் வந்து உட்காந்துருக்கிறான். இவன் கூட 400 பேர் வந்து ஒட்டிக்கிட்டான். அல்லேலூயா. ஆனால் இவன் இந்த 400 பேரையும் முறுமுறுத்து இவனுக்கு 400 பேரையும் விரட்டலை. நானே இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து கிடக்கேன், என்னையக்கிட்ட நீங்கள் வந்து ஒட்டி கிடக்குறிய, எனக்கே கஞ்சிக்கு வழி இல்லைன்னு அவன் சொல்லலை. இந்த 400 பேரும் முறுமுறுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கன்னத்தில் கையை கொடுத்துக்கிட்டு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி அப்படியே சிக்ஸோலாக்கம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் எல்லாம் வாழ்க்கையை வெறுத்து. இப்போ தாவீது இந்த 34 சங்கீதத்தை இந்த 400 பேருக்காக பாடுகிறான். அல்லேலூயா. அதான் முதல் பாட்டு, முதல் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இந்த 400 பேருக்கும் சொல்லி கொடுக்குறான் எப்படி விசுவாசத்தில் நிற்கணும், எப்படி சோதனை வரும்போது ஆண்டவருக்காக நிற்கணும், எப்படி கஷ்டம் வரும்போது ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இந்த 400 பேருக்கும் சொல்லி கொடுக்குறான். அதில் தான் பார்க்குறோம், அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட. ஆண்டவர் நோக்கி பாருங்க, என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமை வந்த வசனம்லாம் அதில் வருது. நீங்கள் 34 சங்கீதத்தை நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் போய். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அப்போ 400 பேரையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கான் கெபிக்குள்ள. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. தாவீது ஒரு கிட்டார் வச்சு பாடியிருக்கான், 400 பேர் கைத்தட்டி பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்காங்க. இப்போ தாவீது ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குறான். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, இது எப்படி நடந்துன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக இவர்கள் இந்த குகைக்குள்ளே இருக்கிறாங்க. 1 வருஷம் தான் நினைக்கிறேன். நான் அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே குகைக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த 400 பேரையும் ஆண்டவர் போஷித்தார். அதுதான் இதில் ஆச்சரியம். எப்படி நடந்து 400 பேருக்கும் விவசாயம் கிடையாது, 400 பேருக்கும் வருமானம் கிடையாது, ஆனால் அந்த 400 பேரை ஆண்டவர் போஷித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர். எப்படி நடத்தினார் என்னன்னு தெரியாது. இந்த எலியாவை மாதிரி ஆண்டவர் நடத்தினாரா எப்படின்னு ஒன்றும் தெரியல. எப்படியோ இவங்க அங்கங்கேன்னு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அப்போ போன ஏதாவது வேட்டையாடி எப்படியும் சாப்பிட்டாங்களோ தெரியல. 400 பேருக்கும் உள்ள சாப்பாடு அன்னன்னைக்கு உள்ள காரியங்கள் ஆண்டவர் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடையும்ப்பா காட்டில் சுற்றுறது. நம்மளும் சிங்கம் வந்து சிங்கத்துக்கு வீடே காடு தான், அது கூட தாழ்ச்சி அடையும். நமக்கு வீடு காடு கிடையாது, ஆனால் அந்த காட்டில் சுற்றுற நம்ம ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டோன்னு விசுவாச அறிக்கை பண்ணி தாவீது ஜெயம் எடுக்கிறார். அல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயம் நடக்கு. இவங்க வெறும் சாப்பாடு மட்டும் செய்யலை, கவனிங்க. இந்த 400 பேரில் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான நபர்களை தாவீது பராக்கிரமசாலியாக மாற்றுறார். இவங்களுக்கு யுத்தம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு, இவங்களுக்கு வார் பண்ண சொல்லி கொடுத்து இந்த 400 பேரையும் 400 பேரில் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறார். தாவீது ரொம்ப வித்தியாசமான ஆள். அல்லேலூயா. 400 பேர் என்ன பண்ணாரு சொல்லுங்கள், யுத்த வீரராக மாத்துறார். என்ன பண்ணார் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தூக்கம் வராது, நீங்களும் முழிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் யுத்த வீரராக மாத்துறார். இவங்க தாவீதின் பராக்கிரமசாலிகள். தாவீது அதுக்கப்புறம் ராஜாவாகிறார்ல, ராஜாவை அவர் வந்து ராஜா சிங்காசனத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த 30க்கும் அதிகமான ஆட்கள், நான் நினைக்கிறேன் 37 பேர் நினைக்கிறேன், 37 பேரும் தாவீதோட கூட பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பராக்கிரமசாலி நம்ம சொல்கிறோமே, இவங்க எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, பைபிள் அது சொல்லுது. இவங்க என்ன அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியா, இவங்க என்ன பண்ணாங்க? 2 சாமுவேல் 23 நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 8ஆம் வசனத்திலேருந்து அந்த பராக்கிரமசாலிக்கு பெயர்களை லிஸ்ட்டு போடுறார்.
தாவீது வந்து லிஸ்ட்டு போட்டு அதை சாமுவேல் லிஸ்ட்டு போட்டு எழுதுறாரு. 8ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். வாசிக்க ஒரு விஷயம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த 8ஆம் வசனம் ஒருக்க வாசிங்க. யோசேபாசெபத் என்பவன் சேவைக்காரன் தலைவன். இவன் என்ன பண்ணானா 800 பேர், ஒருத்தன் 2 பேர் கிடையாதுங்க, 800 பேர் மேலே விழுந்து ஒருமிக்க கொண்டு விட்டான். அவன் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருப்பான்னு பாருங்க. 800 பேரை ஒரே அடியில் கொண்டு விட்டான். ஒரே அடினா ஒரே நாளில் அந்த எதிரிகளை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற எதிரிகளை அவன் அப்படி கொண்டு விட்டான். அடுத்தது இவனுக்கு 2வது வாசிங்க. தாவீதோடு இருந்து இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அல்லேலூயா. கை வந்து எப்படியா வெட்ட கை வந்து ஒட்டிக்கிட்டான் அப்படி பட்டயத்தோட. அந்த அளவுக்கு அவன் வந்து பெலிஸ்தரை கொண்டு விட்டான். இவனுக்கு 3வது யார்? ஆகையின் குமாரனாகிய சம்மா என ஆசாரியன், சிறுபயிர் நிறைந்த வயல் நிறைந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடியிருக்கும் பொழுது அவன் ஒரே ஆளா, நீங்கள் பைபிளில் அந்த வசனத்தை பார்க்கலாம், நடுவில் நின்று ஒரே ஆளா எல்லாரும் எதிர்த்து நின்று அவன் ஜெயம் பெற்றான். 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளில் அதுலாம் கெபியில் தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த 3 பேரும் யாரா? அதுலாம் குகையில் தாவீதோடு கூட இவங்க இருந்தவங்க. அவர் ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த சம்பவத்தை கேளுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கீழே நீங்கள் வாசிக்கலாம். இப்போ நம்ம வந்து உலகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம பிறந்த ஊர் வந்து நமக்கு விசேஷந்தான். அப்படி தானே? பிறந்து வளர்ந்த ஊர் விசேஷந்தான். அங்கே உள்ள சாப்பாடு எப்பவுமே சொல்லுவோம், எங்கள் ஊரில் சக்கை கிடைக்கும், எங்கள் ஊரில் மாங்காய் கிடைக்கும், எதையாவது சொல்லுவோம். தாவீதுக்கு இதே மாதிரி அவன் பிறந்து வளர்ந்தது எங்கன்னா பெத்லகேம். எங்கே பிறந்ததான்? பெத்லகேம். அங்கே உள்ள தண்ணி ரொம்ப டேஸ்ட்டு, வித்தியாசம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெத்லகேமில் தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாவீது இந்த சவுல் விரட்ட ஆரம்பிச்சிலேருந்து ஒவ்வொரு இடமா சுற்றி இவனுக்கு தண்ணி குடிச்சு இவனுக்கு வந்து கடைசியில் எங்கே தண்ணியும் இவனுக்கு பிடிக்கலை. இவன் சொல்கிறான், அவன் நினைக்கிறாரு, இந்த அதுலாம் குகையில் உட்காந்துருக்கும் பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் உட்காந்துருக்கிறாங்க. சொல்கிறாரு, சும்மா பேச்சு வாக்கில் சொல்கிறாரு, அது பெத்லகேமில் நான் வளர்ந்தேன், அங்கே உள்ள தண்ணி ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த 3 பேரும் கேட்டுட்ருக்காங்க. இந்த 3 பராக்கிரமசாலிகள், ஒருத்தன் 800 பேரை வெட்டினவன், ஒருத்தன் பட்டயம் ஒட்டுற அளவு கட்டினவன், ஒருத்தன் ஒத்தாள நின்று எல்லாரையும் வெட்டி போட்டான். 3 பேரும் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு 3 பேருக்கு இருதயத்துக்குள்ளேயும் தாவீதுக்கு எப்படியாவது இந்த ஆசையை நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றணும்னு வரணும். நீங்கள் கீழே அதை வாசிங்க. அந்த 14-16 தாவீது அரணான பட்டணத்தில் இருக்கும் பொழுது பெலிஸ்தியரின் தானயம் சொன்னால் மிலிட்ரி கேம்ப்பு எங்கே இருக்குன்னா பெத்லகேமில் இருக்குது. ஒருத்தரும் பெத்லகேம்குள்ளே போக முடியாது. மிலிட்ரி கேம்ப் அங்கே சுற்றி இருக்காங்க. பெத்லகேம்குள்ளே ஒருத்தரும் கால் வைக்க முடியாது. கால் வச்சாங்கன்னா கொண்டு போடுவானுங்க. கொண்டு போடுறது மட்டும் இல்லாமல் அவனை சிறைப்பிடிச்சி தாவீது எங்கே இருக்கான்னு கேட்குற வரைக்கும் அவன் கழுத்தை அறுத்து விடுவானா. அல்லேலூயா. ஸோ இந்த 3 பேருக்கும் ஒரு ஆசை, எப்படியாவது தாவீதுக்கு இந்த தண்ணியை கொஞ்சமாவது கொண்டு வந்து கொடுக்குறோன்னு இந்த 3 பேரும் 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்தில் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் தண்ணீர் மொண்டு எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. தாவீது கட்டளை போடவும் இல்லை அதை எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த 3 பேரும்
தாவீதுக்கு அந்த தண்ணியை கொண்டு வந்துட்டானுங்க. பிடிச்சிருந்தானுங்க, இது 3 பேரையும் கொண்டு போடுவானுங்க. ஏன்னா இவனுக்கு 3 பேரும் ஏற்கனவே பெலிஸ்தீர்களை கொண்டு போட்ட ஆட்களாக்கும். அல்லேலூயா. இவனை நைட்டு டைம் போய் மாட்டினானுங்கன்னா இவனுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக சித்திரவதை பண்ணி கொண்டு போடுவானுங்க. அந்த பெலிஸ்தீர்கள் அவ்வளோ மோசமான ஆட்கள். இது எல்லாம் தெரிஞ்ச பிறகும் ஒரு தண்ணிக்காக, என்னதுக்காக சொல்லுங்கள், எவ்வளோ தூரம் தன் ராஜாவை தன்னுடைய தலைவரை நேசிச்சுக்காங்க பாருங்கள். ஒரு தண்ணிக்காக அவன் குடிக்க ஆசை. என்ன இத்தனைக்கு தாவீது கட்டில் கூட போடல, தண்ணி எடுத்துகிட்டு வாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்கல, எப்பா கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு வாங்க. ஒன்றுமே, சும்மா மனசுலக்க ஆசையை சொல்லியிருக்கிறான். சொன்னதுனால இவனுக்கு 3 போய் எடுத்து வந்துட்டானுங்க. தாவீதுக்கு தண்ணியை பார்த்தோன்னா அவனுக்கு இருதயம் எல்லாம் அவனுக்கு நம்ப முடியாது, தாங்க முடியல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, இதை தான் முக்கியமான சப்ஜெக்டு. ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்குன்னு ஊற்றி போட்டான். அல்லேலூயா. தண்ணியை குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஏன் மனசு இல்லையா? அது அடுத்த வசனத்தில் பாருங்கள். கர்த்தாவே தங்கள் பிராணன்னா உயிர், பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவர் இந்த தண்ணியை குடித்தானா அது தண்ணி இல்லை, இது யார்? இந்த 3 பேருக்க உயிர், ரத்தம். இதை போய் நான் எப்படி ஆண்டவரை குடிப்பேன்னு அதை என்ன பண்ணான் தெரியுமா? சும்மா ஊற்றலை, கர்த்தருக்கென்று அதை ஊற்றி போட்டான். அல்லேலூயா. அதை யாருக்குன்னு ஊற்றினான்? கர்த்தருக்கென்று ஊற்றினான். அப்படின்னா நல்லா கவனிங்க, இவர்களுடைய அன்பின் உச்சத்தை பார்த்து தாவீது பிரமிச்சு போயிட்டான். அல்லேலூயா. இந்த 3 பேரும் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு சும்மா பேச்சு வாக்குக்கு நான் சொன்னேன் தண்ணி குடிக்கலான்னு, இவனுக்கு லைஃப்பை ரிஸ்க் பண்ணி உயிரை வச்சு, உயிரை பணயமாக வச்சு ஒரு தண்ணி வேற எதுனால, தங்கம் பொண்ணுனாலும் பரவாயில்ல, தண்ணி எடுத்து வந்திருக்கானுங்க. அந்த அன்பின் உச்சத்தை பார்த்து தாவீது பிரமிச்சு போனான். அல்லேலூயா. அதை கர்த்தருக்கென்று அவன் ஊற்றி போட்டான். இன்றைக்கும் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். நமக்கு முன்னாடியும் ஒரு ரசம், திராட்சை ரசம் கொண்டு வரப்படுகிறது. நமக்கு முன்னாடியும் ஒரு அப்பம் கொண்டு வரப்படுகிறது. அல்லேலூயா. அது என்ன அப்பம் தெரியுமா? என்ன ரசம் தெரியுமா? நமக்கென்று ஊற்றப்பட்ட கர்த்தருடைய இரத்தம், நமக்கென்று பிக்கப்பட்ட கர்த்தருடைய சரீரம். நமக்கு அந்த அன்பின் உச்சம் புரியுதா? அதுதான் இன்னைக்குள்ள கேள்வி. தாவீதுக்கு அவர்களுடைய அன்பின் உச்சத்தை பார்த்து அவன் பிரமிச்சு போய் அதை குடிக்க மனசு இல்லை அவனுக்கு. அது கர்த்தர், ஆண்டவரே இந்த 3 பேருக்குடைய உயிரையும் உம்மை கையில் தர்றேன், இவங்க 3 பேரும் நெடுநாள் வாழணும், இந்த உயிர் பாதியில் போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அந்த தண்ணியை, அந்த உயிரை அப்படியே கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டான். அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். எனக்காக உயிரை பணைய வச்சு போனாங்கல்ல இந்த 3 பேரை, எப்படி ஒரு யுத்தத்தில் மடிஞ்சோ, சும்மாலாம் பாதியில் சாகக்கூடாது, இந்த உயிரை உங்கள் கையில் தாரேன், உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தாரேன்னு ஜெபம் பண்ணி 3 பேருக்காக அந்த தண்ணியை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிட்டான். இயேசு உங்களுக்காக எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் ஊற்றினார். ஜீவனுள்ள இரத்தத்தை நமக்காக ஊற்றினார். தாவீதுக்கு இவங்க தியாகம் புரிஞ்சது, இவங்க அன்பு புரிஞ்சது. உங்களுக்கு இயேசுவின் அன்பு புரிந்து இருக்கிறதா? அந்த ரசத்தை நம்ம வாங்குகிறோம், அந்த அப்பத்தை வாங்குகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பொதுவாகவே நம்ம சில இந்த ஆவிக்குரிய சபைகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரூலில் வச்சுருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க நைட்டு தான் திருவிருந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சிலர் கால் கழுவி தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சிலர் அது அப்படி பண்ணி தான் எடுக்கணும், இப்படி பண்ணி தான் எடுக்கணும். எல்லாம் சரிதான், எப்படியோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எடுங்க, எப்படி எடுத்தால் சரிதான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அதை பண்ணி எடுக்கணும், இதை பண்ணி எடுக்கணும், வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு எடுக்கணும், கால் கழுவி எடுக்கணும், இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்குமே தவிர, இயேசு திருவிருந்து அந்த அப்பத்தை கொடுக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அதை இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நிறைய சபைகள் விட்டுட்டு, நிறைய தெய்வ பிள்ளைகள் அதை விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டாங்க. கால் கழுவுறதையும் மூஞ்சி கழுவுறதுலையும் கண்ணா இருக்காங்க. நைட்டு எடுக்கணும், பகல் எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும், சாப்பிட்டு எடுக்கணும், சாப்பிடாமல் எடுக்கணும், உபவாசம் எடுக்கணும், இதில் தான் கண்ணா இருக்குமே தவிர நம்ம எதை விட்டுட்டோம், முக்கியமானது எதை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன விட்டுட்டோம்? என்னை நினைவு கூறும்படி செய்ய. அப்படின்னா எதை நினைவு கூறணும்னா அவங்களுடைய அன்பின் உச்சத்தை நம்ம, இயேசுவின் அன்பின் உச்சத்தை நம்ம நினைக்கணும். இந்த 3 பேரும் தங்களுடைய உயிரை தியாகம் வைத்து ஒரு தண்ணியை கொண்டு வந்தது போல இயேசு தன்னுடைய உயிரை உண்மையாகவே பணயம் வைத்து, இவங்க பெலிஸ்தீரின் அந்த பெத்லகேமின் மொழிமுக வாசல் வரைக்கும் போனது போல இயேசு நரகத்தின் வாசல் வரைக்கும் போய் நமக்காக மரித்து மரணத்தை அவர் ருசி பார்த்து அந்த தியாகத்தோடு நமக்காக அவருடைய இரத்தத்தை எடுத்து இன்னைக்கு நமக்கு திருவிருந்து அப்படிங்கிற பெயரில் நம்ம கையில் கொண்டு தருகிறார். எவ்வளவு தூரம் அதை நம்ம நினைக்கிறோம், கனப்படுத்துகிறோம். தாவீது அந்த தண்ணியை மடக்கு சும்மா ஏதோ தண்ணியாப்பா கொடுங்கப்பா குடிப்போம், இது எங்கேருந்து வந்து எப்படி வந்து அதெல்லாம் கேட்காம சூப்பர் பெத்லகேம் தண்ணி அப்படின்னு குடிக்கலை. அவன் எதை கேட்குறான், இது தண்ணி எங்கேருந்து வந்து, எப்படி வந்து, அல்லேலூயா, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறான். நம்ம முன்னாடி ஒரு அப்பம் வருது, நம்ம முன்னாடி ரசம் வருது, நம்ம கேட்கணும், நமக்குள்ளேயே இந்த கேள்வி கேட்கணும், இது எங்கேருந்து வந்து. அப்போ ஆவியானவர் சொல்வார், இது சிலுவையிலிருந்து வந்து, இது சும்மா ஒரு நைட்டில் ரெடி பண்ண ஜூஸு கிடையாது இது. ஹல்லேலூயா. இது வந்து ஐயா வந்து அப்படி அப்பம் சுட்டு கொண்டு வந்தார் அப்படி கிடையாது. இதுக்காக 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது அங்கேருந்து வந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த திருவிருந்து எடுக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கணும், இது எங்கேருந்து வந்து, ராமேன் சொல்லுங்க, இது எங்கேருந்து வந்து ஆண்டவரே, இது எங்கேருந்து வந்து? இது சிலுவையிலிருந்து வந்தது. எதுக்கு வந்து? எனக்காக வந்து. ஏன் வந்தது? என்னை மீட்கும்படியாய் வந்தது. அவரை நினைவு கூறும்படியாக அந்த திருவிருந்தை நம்ம எடுக்கணும். அவருடைய பாடுகளை மரணங்களை நம்ம நினைவு கூறணும். நிறைய பேர் இன்னைக்கு அது மாதம் எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க அது கூடி வரும்பொழுது தான் எடுக்கும். எப்படி எடுத்தாலும் சரிதாங்க, நீங்கள் எடுங்க. ஆனால் என்னுடைய விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுக்கும் பொழுது இயேசுவை நினைவு கூறுறீங்களா, அவரோடு கூட ஐக்கியப்படுறீங்களா? ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், அதுதான் அதுக்கு அர்த்தம், உண்மையாக அர்த்தம், அவரோடு ஐக்கியப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ அந்த திருவிருந்து எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க, நம்ம அந்த ரசத்தை குடித்து அப்பத்தை பானம் பண்ணும்போது யாரோடு ஐக்கியப்படுறோம்? இயேசுவோடு நம்ம ஐக்கியப்படுறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு தாழ்மையாக யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நம்ம மன்னிக்கிற, மற்றவங்க யாரெல்லாம் மன்னிக்கிறோம் எல்லாரையும் மன்னிச்சு எவ்வளவு பரிசுத்தமாக அந்த இதில் நம்ம, ஏன்னா நம்ம யாரோட ஐக்கியப்படுறோம்? அவர் சரீரத்தோடு போய் ஒட்டிக்கிறோம். அவர் அது ரத்தமும் சதையுமா இயேசுவோடு மாறுகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஐக்கியத்தில் நம்ம நிலை நிற்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. திருவிருந்துடைய வல்லம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகர் திருவிருந்து எடுத்து நல்லா ஐக்கியப்பட்டுட்டு அடுத்த ஒரு 10 நாள்லேயோ கொஞ்ச நாள்லேயோ ஆண்டவர் விட்டு விலகி அவங்க போயிடுவாங்க. இதனால தான் குறைவுகள் வர்றது. தாவீது சொல்றார், உம்மோட ஐக்கியப்படுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவே வராது. அப்போ அந்த திருவிருந்தும் அந்த ரசமும்
அந்த அப்பத்தை நம்ம வாங்கும் பொழுது இது எங்கேருந்து வந்தது, ஆவியானவர் இது எங்கேருந்து வந்ததப்பான்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. நான் கால் கழுவிட்டேனா, மூஞ்சி கழுவிட்டேனா, நைட் எடுக்கிறேனா, அப்படி எடுக்கணும், இதெல்லாம் யோசிக்கிறத விட அதெல்லாம் நல்லது. அது ஒவ்வொருத்தருக்கும் வெளிச்சம், ஒவ்வொரு எப்படி எடுக்கிறோம் எடுங்க. ஆனால் முதல்ல நம்ம இதை விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக சபைகள் முக்கியமான சப்ஜெக்டை விட்டுட்டாங்க. நிறைய தேவ பிள்ளைகள் விட்டுட்டாங்க. சும்மா அது ஒரு பாரம்பரியமாக, சிலருக்கெல்லாம் அது பாரம்பரியமாக மாதம் எடுக்கணுங்க. மாதம் எடுத்தால் தான் என்னமோ ஆண்டவர் மாதம் எடுத்தால் தான் நான் அவனை பரலோகத்துக்கு விடுவேன்னு சொன்னது மாதிரியும் இவங்களுக்குள்ளே ஒரு நினப்பு நச்சுக்கிடுவாங்க. அது எப்படி எடுக்கும், அது ஒழுங்காக எடுக்குமா, நினைவு கூறும், அதெல்லாம் கிடையாது. மாதம் திருவிழா அது ஒரு பாரம்பரியமாயிடுச்சு. அது ஒரு பாரம்பரியம், ஒரு இதாகிடுச்சு. அப்படியே அது ஆயிடுச்சு. இந்த மாதம் திருவிழா எடுக்கல, ஐயோ ஏன் என்ன ஆண்டவர் உங்களை வந்து தூக்கிட்டு போக மாட்டாரா? எப்படி எடுக்கிறோம் அதுதான் முக்கியம். எடுத்த பிறகு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அது இன்றைக்கி நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு எடுக்கிறோம்? அவரோடு ஐக்கியப்படும்படி எடுக்கிறோம். ரெண்டாவது எதுக்கு எடுக்கிறோன்னா, அந்த ஐக்கியத்திலேருந்து நம்ம விலகி போகக்கூடாது. அதுக்கு தான் அதை நம்ம எடுக்கிறோம். அந்த தண்ணீரை அந்த 3 பராக்கிரமசாலிகள் கொண்டு வரும் பொழுது தாவீது கேள்வி கேட்குறான், எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு. அதுபோல் நம்மளும் சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும், அடிக்கடி கேட்கணும். ஆண்டவரே, ஏனப்பா எனக்காக எவ்வளோ பாடுகள், ஏனப்பா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே, எனக்காக நீ சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் அல்லவா, என்னுடைய பாவம், நம்முடையன்னு சொல்லக்கூடாது, என்னுடைய பாவத்திற்காக நீ ரத்தம் சிந்தினீர் அல்லவா, நான் என்ன செய்யணும் அப்பான்னு என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. என்ன கேட்கணும் சொல்லுங்கள்? கேள்வி கேட்கணும். தாவீது அன்னைக்கு கேட்டது மாதிரி நம்ம கேட்கணும். எனக்காக அதை கொண்டு வந்தீங்களே, இவ்வளோ தியாகம் பண்ணி இந்த தண்ணியை கொண்டு வந்தீங்களே, எங்கேருந்து கேட்குற மாதிரி நம்ம அதை கேட்கணும். ஆண்டவரே எனக்காக அப்படின்னு சொல்லி நம்ம அவரோடு ஐக்கியப்பட்டால் நமக்கு ஒரு குறைவும் வராமல் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பலப்படுத்த, நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு குறையில்லாதவர், அவர் நிறைவானவர், அவரோடு நான் ஐக்கியப்பட தான் இந்த இது எடுக்கிறோம். அதனால் ரொம்ப கவனமாக நம்ம பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டுருவோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு அழுக்கான ட்ரெஸ் இருக்குது, அதோட நல்ல ட்ரெஸ் இருக்குது. இதை இதை சேர்த்த பைபிள் சொல்லுது, இது என்ன பண்ண அதையும் கெட்டு போயிடும், அதுவும் கிழிஞ்சு. அப்போ இயேசுவோடு நம்ம ஐக்கியப்படுறோம்னா எவ்வளவு தூரம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அதை கற்பனை பண்ணி பார்த்து அதை நம்ம மனதில் வைத்து அதுக்காக ஜெபித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தான் நம்ம ஆயத்தமாகிறோம். சும்மா ஒரே நாள் எடுக்கலாம் எல்லாரும் போல், ஆனால் நம்ம ஆயத்தமாகிறோம். எனவே இந்த காரியங்களை மனதில் வைத்து நம்ம எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் மஞ்சள்லாம் ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.